டார்லிங், உன் மாமா வந்துகிட்டே இருக்கேன். பிரதீப், டேய் நான் கிளம்புறேன்டா. கொஞ்சம் அர்ஜென்ட்டா நான் கிளம்பணும். ஒரு சின்ன வேலை இருக்கு. டேய் என்ன இன்னைக்கு ஆபீஸ்க்கு வந்தும் பர்சனல் வேலையை பார்த்துட்டு இருக்க? காலையில வந்ததும் வராதுமா gift வாங்க போறேன்னு சொன்னேன். இப்போ என்னடான்னா சீக்கிரம் போகணும்னு சொல்ற? டேய், ஒரு முக்கியமானவங்களுக்கு இன்னைக்கு பர்த்டே, அதான், வேற ஒன்றும் இல்லை. நீ ஒர்க்கை முடிச்சிட்டு கிளம்பு, நான் கிளம்புறேன். சரி சரி, நான் சும்மா தான் சொன்னேன். நீ போயிட்டு வா, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, அதை முடிச்சிட்டு நானும் கிளம்புறேன். ஓகேடா, பாய். பிரதீப், ஆதிராங்கடா போயாச்சா? ஆமா சந்தோஷ், ஆதிரா போயிட்டா. உன்ன மாதிரி தான், ஏதோ முக்கியமான வேலைன்னு சொல்லிட்டு அப்பவே கிளம்பி போயிட்டா. ஆமாடா, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் என் கூட தான் gift வாங்க வந்தா. சரி, அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் போயிருப்பா. எனிவே நான் கிளம்புறேன். பாய்டா. ஓகே சந்தோஷ், பாய். பாய். டேய் கொஞ்சம் தள்ளுங்கடா. டேய், என் பொண்டாட்டிக்கு பர்த்டேடா. டேய் எனக்கா காத்துக்கிட்டு இருப்பாடா. டேய் டேய் டேய். ஐயோ கடவுளே, இந்த அரை மணி நேரம் எனக்கு முக்கியமான தருணம். கொஞ்சம் டிராபிக்கை கிளியர் பண்ணி விடலாம்ல. இவ்வளவு டிராபிக் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி இருக்கலாம். அப்பா, கிளியர் ஆயிடுச்சு. இன்னும் வரல. வந்துருவாங்க குட்டி. டிராபிக்ல மாட்டி இருப்பான்ல, வந்துகிட்டே இருப்பான். கவலைப்படாத என்ன, சரியா? இப்ப வந்துருவான். வர டைம் தானே, வந்துருவான் பாரு. ఏమి ప్రతిభ, నాకొక డౌట్ ఉంది, கேக்கட்டா? என்ன பரிமளமா? சந்தோஷ் பத்தி தானே கேட்க போறீங்க? கேளுங்க. அது என்னன்னா, பவித்ராவுக்கு பிறந்த நாள்னு சந்தோஷ்க்கு ஏற்கனவே தெரியும். ஆபீஸ் லீவ் போட்டிருக்கலாம், இல்ல ஆஃப் டே பர்மிஷன் போட்டிருக்கலாம்.
இவ்ளோ நேராயும் வரலையே, ஏன் வரல? என்ன பரிமளமா, இதே கேள்வியை மத்தவங்க கேட்டிருந்தா பரவாயில்ல, ஆனா நீங்க கேக்குறதுதான் வேடிக்கையா இருக்கு. நாம தானே கிஃப்ட் ஷாப்ல சந்தோஷ ஒரு பொண்ணு கூட பார்த்தோம், மறந்துட்டீங்களா? ஓ ஓ நீங்களே இப்படி கேட்கலாமா? எல்லாத்துக்கும் என் கூட தானே இருந்தீங்க. பரவாயில்ல, பெருமையா இருக்கு எனக்கு உங்களை நினைச்சா. சரி, என்ன புகழ்ந்தது போதும். நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன். அதுக்கு முன்னாடி கேக் கட் பண்ணணும், டைம் ஆச்சுன்னு போய் லட்சுமி கிட்ட சொல்லுங்க. சந்தோஷ் வந்துருவான். சரி, டென்ஷன் ஆகாத, எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்கல்ல. ஏண்டி பவித்ரா, சந்தோஷ் ஏன் இன்னும் வரல? லட்சுமி, உன் புள்ள உன்கிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனானா? இல்ல பரிமளாக்கா, அவனுக்கு ஆபீஸ்ல ஏதாவது வேலை இருந்திருக்கும், அதான் லேட் ஆகுது. குட்டி இப்ப வந்துருவான். லட்சுமி, உங்க குட்டிக்கு ஆபீஸ்ல ஒர்க் இருந்திருந்தா இந்நேரம் பெர்மிஷன் கேட்டு இங்க வந்திருக்கலாம். ஐ திங்க் வேற ஏதோ முக்கியமான கமிட்மெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன், அதான் வரல. பிரதீபா, நீங்களா ஏதாவது ஒரு யூகத்துல பேசாதீங்க. சந்தோஷ் கண்டிப்பா வருவான். யூகமா? கமான் யார், இந்த பிரதீபா எதையும் நேர்ல பார்க்காம பேச மாட்டான். காட் இட்? பிரதீபா, நீங்க என்ன பாத்தீங்க? ஓகே, உங்க குட்டி இப்போ வேற ஒரு பொண்ணு கூட சுத்திட்டு இருக்கான். பிரதீபா, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்னோட குட்டியை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? இன்னொரு தடவை குட்டியை பத்தி எதுவும் பேசாதீங்க, அப்புறம் நான் என்ன பேசுவேன்னு எனக்கே தெரியாது. இது நல்ல ஸ்டோரி இருக்கு. பண்றது உங்க குட்டி, பார்த்தது நான். உங்க குட்டி கிட்ட கோவப்படுறத விட்டுட்டு என்கிட்ட கோவப்படுறீங்க. இது எப்படி தெரியுமா இருக்கு? ஏதோ பழமொழி சொல்வாங்களே, நுங்கு தினவன் ஓடிட்டான், அத நோண்டி தினவன் மாட்டிக்கிட்டான்னு. என்ன பிரதீபா, பார்த்தேன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. அப்படி என்னத்தை தான் பாத்தீங்க? சொல்லுங்க. என்ன பார்த்தனா? வெல், எப்படி சொல்றது? உன்னோட குட்டி கிஃப்ட் ஷாப்ல கிஃப்ட் வாங்கிட்டு ஒரு பொண்ணு கூட ஜாலியா சிரிச்சு பேசிட்டு ஒன்னா போறத நான் பார்த்தேன். என்ன பிரதீபா, ஒரு பொண்ணு கூட ஒரு பையன் போனாவே அவங்களுக்குள்ள ஒரு தப்பான உறவு இருக்கு, நீ எப்படி முடிவு பண்ணுவ? நல்லா இருக்க குடும்பத்துல ஏன் இப்படி குழப்பத்தை உண்டு பண்ற? நல்லா கேளுங்க அர்ச்சனாக்கா. ஏன் பிரதீபா, யாராவது நல்லா இருந்தாங்கன்னா உனக்கு பிடிக்கவே பிடிக்காதா? ஏதாவது சொல்லி ஏதாவது கலச்சு விட்டுறணும் உனக்கு. What the hell is this யார்? எல்லாருமே ஏன் என்கிட்ட வரீங்க? நான் நேர்ல பார்த்தத சொல்றேன், நீங்களும் நம்மள போக. I don't care. Actually, gift shop போனவன் gift வாங்கிட்டு ஃபங்க்ஷன் இருக்குன்னு தெரிஞ்சு இன்னும் வரலனா என்ன அர்த்தம்? அந்த gift வேற எங்கேயோ போயிருக்குன்னு தானே அர்த்தம். வேற ஒரு பொண்ணு கூட வேற அவன் போயிருக்கான் அப்படின்னா மேபி அந்த gift அந்த பொண்ணுக்காக கூட அவன் வாங்கியிருக்கலாம் இல்லையா? இத பாருங்க பிரதீபா, வா இருக்குங்கிறதுனால கண்டுபிடி பேசாதீங்க. என்னோட குட்டி அப்படிப்பட்டவன் இல்ல, நான் அவனை அப்படி வளர்க்கவும் இல்ல. உங்க டைம் பாஸ்க்கு என்னோட குடும்ப விஷயத்தை பத்தி எதுவும் பேசாதீங்க. விளையாடுறேனா? எனக்கு என்ன வேற வேலை இல்ல நினைச்சிட்டு இருக்கீங்களா? பரிமளாமா, நீங்க கூட தானே இருந்தீங்க, சொல்லுங்க அவங்க கிட்ட. அவனு லட்சுமி, நானும் பிரதிபாவும் தான் பார்த்தோம். ரெண்டு பேரும் சிரிச்சு சிரிச்சு பேசி கடையில இருந்து வெளியில வந்து ஜோடியா போனாங்க. నేను చూశాను. இப்ப சொல்லுங்க, நான் தான் போய் சொல்றேன். ஃபைன், இப்ப பரிமளமாவும் போய் சொல்றாங்க. அதுக்காக நீ என்ன சொன்னாலும் நாங்க நம்பிடணுமா? ஐயோ, நான் உங்களை நம்பவே சொல்லல.
ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் சொன்னது எதையுமே நீங்க நம்பினதே இல்லையா? பட் நடந்ததுக்கு அப்புறம் ஆமா பிரதிபா நீ சொன்னதுதான் கரெக்ட்னு தானே சொல்ல போறீங்க. I'll wait for it. பிரதிபா, சில பேருக்கு பிறக்கும் போதே சில குணங்கள் இருக்கும். அத சாகுற வரைக்கும் மாத்த முடியாது. ஓகே, அதே மாதிரி உங்ககிட்டயும் சில தப்பான குணங்கள் இருக்கு. கற்பனையில நீங்க 1000 கதைகள் சொல்லிட்டு இருக்கீங்க. அத்தை விடுங்க அத்தை, இவங்களுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஏன் சந்தோஷ பத்தி எனக்கு தெரியும். கண்டிப்பா அவன் வருவான். உன்னை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு பவித்ரா. இப்படி உலக தெரியாத பொண்ணா இருக்கியே. சி, நீ பாட்டுக்கு அத்தை அத்தைன்னு லக்ஷ்மி பின்னாடியே சுத்திட்டு இருந்தீனா உன் புருஷன் என்ன பண்ணுவான் பாவம்? அவனும் ஆம்பளை தானே, எவ்வளவு நாள் தான் பொறுத்துட்டு இருப்பான்? அதான் ஐ திங்க் வேற சேனல் மாத்திட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். நீ என்னடானா அவனை நம்பிட்டு இன்னும் அவனுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருக்க. சோ சேட். ஹேய், என்ன முறைச்சு என்ன பிரயோஜனம்? முறைக்க வேண்டிய ஆளை கோட்டை விட்டுட்ட. அதாம்மா அந்த பொண்ணு சொன்ன. ஆனா ஒன்னு சொல்லணும், நீ கூட சந்தோஷ் கிட்ட அவ்வளவு க்ளோஸா இருந்து நான் பார்த்ததே இல்லம்மா. பிரதிபா, அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை. இதுக்கு மேல என் குட்டிய பத்தி தப்பா பேசுனீங்க அவ்வளவுதான். என்ன சீனா? இந்த சீனுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது. லிசன் மேன், உண்மையை சொன்னா சுடத்தான் செய்யும். ஓகே, போதும் பிரதீபா. நீ புடிச்ச முயலுக்கு 3 காலம் சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தா இங்க யாரும் நம்ப போறது இல்ல. வெல், இதே மாதிரிதான் லக்ஷ்மிக்கும் ஹரிசருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு நான் வந்து சொன்னேன். நீங்க யாருமே நம்பல. ஆனா அதுக்கப்புறமா நம்பினீங்கல்ல. லைக் வைஸ் இப்பவும் சொல்றேன், சந்தோஷ்க்கு பவித்ராவை பிடிக்கல. சந்தோஷ் பவித்ராவை விட்டுட்டு அந்த பொண்ணு கூட தான் வாழ போறான். நீங்க எல்லாரும் பார்க்கத்தான் போறீங்க. அதுக்கப்புறம் இந்த பிரதிபா சொன்னது சரிதான்னு நீங்க எல்லாரும் நம்ப போறீங்க. இன்னொரு வார்த்தை இந்த மாதிரி தப்பா பேசுன உன் நாக்கு இழுத்து வச்சு அறுத்துருவேன். ஏய், உனக்கு என்ன தெரியும் என் சந்தோஷ பத்தி? நீ எல்லாம் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரலன்னு யார் அழுதா? வாய மூடிட்டு இரு. என் சந்தோஷ் இப்ப வருவான், நல்லா பாத்துட்டு அப்புறம் போ. எந்த நேரத்துல இந்த குடும்ப மானத்தை காத்துல பறக்க விட்டையோ அன்னையில இருந்து ஒண்ணு மேல ஒன்னா என் குடும்பம் அசிங்கப்பட்டுட்டே இருக்கு. கேட்க கூடாதெல்லாம் கேக்குற. எல்லாம் உன்னாலதான். என்ன ஜென்ம நீ? இப்ப இந்த பர்த்டே கொண்டாடலன்னு யார் அழுதா? தம்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் தம்பி. சூப்பர்ண்ணா. என்ன தம்பி இவ்வளவு லேட்டா வரீங்க? ஆமாண்ணா, டிராபிக் ஜாம் ரொம்ப. அப்படியே தம்பி. ஆமா, வீட்ல இன்னைக்கு ஃபங்க்ஷனை வச்சுக்கிட்டு நீங்களே இப்படி லேட்டா வந்தா என்ன அர்த்தம் தம்பி? எங்கண்ணா, நம்ம சிட்டில இருக்க டிராபிக் வச்சுட்டு எப்படி நம்மளால வர முடியுது? ஆ, ஆமா, நீங்களும் அங்க வந்துருங்க. எங்க தம்பி, நைட் டியூட்டி, அதுக்கப்புறம் ஆபீசர் திட்டுவாரு. நான் காலையில பவித்ராமாவை பார்த்து வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன் தம்பி. ம், சரிண்ணா. ஓகே, குட் நைட். சரி தம்பி. குட் நைட்ண்ணா, பாய். பவி, எனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன்னு எனக்கு தெரியும். உனக்கு பிடிச்ச கிஃப்ட வாங்கி சர்ப்ரைஸ் பண்ண வந்துகிட்டு இருக்கேன். ஆதிராவா? என்ன இந்த நேரத்துல ஆதிராட்ட இருந்து கால் வருது?
ஹலோ, என்ன ஆதிரா? ஆதிரா, ஹலோ ஹலோ ஆதிரா, ஆதிரா என்னாச்சு? ஆதிரா என்னாச்சு? ஏன் அழுற? ஆதிரா, ஆதிரா என்னாச்சு? சொல்லு ஆதிரா. சந்தோஷ். ஆதிரா, ஹே, கொஞ்சம் அழாம சொல்லு. என்னாச்சு உனக்கு? ஆதிரா, இப்படி எழுத எனக்கு எப்படி தெரியும்? என்ன விஷயம்? ப்ளீஸ் ஆதிரா, என்ன விஷயம் சொல்லு. அழாதப்பா. இரு ஆதிரா, பொறுமை. கவலைப்படாத. ஓகே, இன்னும் 20 நிமிஷத்துல நான் அங்க இருப்பேன். ஓகேவா? நான் இப்ப வந்துடுறேன். சரி. என்னாச்சு? சந்தோஷ் தம்பி இப்பதான் வந்தாரு. அதுவும் லேட் ஆயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. எதுக்கு இப்படி அவசர அவசரமா போறாரு? என்னன்னு புரியலையே. தாத்தா, இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள். என்னது? கிஃப்ட். பவி, எனக்கு என்னமோ குட்டி வரத்துக்கு லேட் ஆகும்னு தோணுது. உன் நிலைமை எனக்கு புரியுது பவி. அவன் செய்யறது தப்புதான். ஆனா அதே சமயத்துல இங்க வந்திருக்கிறவங்கள நம்ம ரொம்ப நேரம் காக்க வைக்க முடியாதுல்ல. அவங்களும் ஃபங்க்ஷனை முடிச்சிட்டு சீக்கிரமா பாவம் அவங்க வீட்டுக்கு போகணும்ல. அத்தை, நம்ம யார் மேல பாசம் அதிகமா வச்சிருக்கோமோ அவங்க தான் நம்மள ரொம்ப காயப்படுத்துறாங்கல்ல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அத்தை. சந்தோஷ் வந்து விஷ் பண்ணுவான், நம்ம எல்லாரும் சேர்ந்து கொண்டாடலாம்னு நினைச்சேன். எங்க இருக்கான்னு கூட தெரியல. ஒரு போன் கூட பண்ணல அத்தை. சரி அழாத. அவன் என்ன நிலைமையில இருக்கான்னு நமக்கு தெரியுமா? ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில கூட இருக்கலாம்ல. அவன் வரும்போது வரட்டும். நாம கேக் கட் பண்ணிடலாமா? ஹலோ, இதுக்கு தான் பிரதீபா சொன்ன கேட்கணும். சந்தோஷ் வருவான், கிஃப்ட் கொடுப்பான், குட்டி வருவான், குதூகலமா இருக்கும். ஓன்னு பில்டப் கொடுத்தீங்க. இப்ப என்னாச்சு? பிரதீபா, ஏற்கனவே பவித்ரா நொந்து போயிருக்கா. நீ என்ன எரியிற தீயில என்ன ஊத்திட்டு இருக்க? கொஞ்சம் அமைதியா இரு. சரி, பவித்ரா இந்த பர்த்டே பார்ட்டியை கொண்டாட கூடாதுங்கிறதுல எனக்கு எந்த இதுவுமே கிடையாது. ஆக்சுவலி அவ பேசுனது கூட நான் மறந்துட்டேன். ஐ டோன்ட் கேர். நான் என்ன சொல்ல வரேன், சந்தோஷ் வரதுக்கு லேட் ஆகும், கிஃப்ட் தரமாட்டான், அவன் கிஃப்ட் வேற எங்கேயோ போயிடுச்சுன்னு சொன்னேன். அவ்வளவுதான். ஹே கமான் யார், நான் பார்த்ததை தான் சொன்னேன். சரி, டைம் ஆகுது, கேக் கட் பண்ணலாம். கம் வா, வாங்க. வா, கேக் கட் பண்ணலாம். சரிங்க, வா.
பர்த்டே சாங். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Pavitra. Happy birthday to you. பவித்ரா, வெளியே வேலைக்கு போற இடத்துல நிறைய பேர்கிட்ட பேச வேண்டியிருக்கும், பழக வேண்டியிருக்கும். அதெல்லாம் வெளியே இருந்து பாக்குறவங்களுக்கு தப்பாதான் தெரியும். நீ அதை எதையும் மனசுல வச்சுக்காத, சரியா? சந்தோஷமா இருக்கணும். ம்? லக்ஷ்மி, பவி, நான் போயிட்டு வரேன். சரி அர்ச்சனா. எங்க எல்லாரையும் நீ வெளியால நினைச்சாதான் உனக்கு கஷ்டமா இருக்கும். எங்க எல்லாரையும் உன் குடும்பத்துல ஒருத்தங்களா நினைச்சுக்கோ. சந்தோஷ் வந்தானா பொறுமையா என்ன ஏதுன்னு விசாரிக்கணும், சரியா? வரேன். பவித்ரா, எங்க எல்லாரையும் விட சந்தோஷ பத்தி உனக்கு ரொம்ப நல்லா தெரியும். உன்னோட அடுத்த பிறந்த நாள் இதை விட சிறப்பா நடக்கும், சரியா? நான் வரேன். யார் பேசினதையும் எதையும் மனசுல வச்சு கூடாது, என்ன? வரேன். வரேன் லட்சுமி. சரிங்க அண்ணி. என்ன பவித்ரா, இதுக்கு போய் மனசு ஒடிஞ்சு போய் டேக் இட் ஈஸி. அடுத்து என்னன்னு போய்கிட்டே இருக்கணும். அப்பதான் வாழ்க்கை சுவாரஸ்யமா இருக்கும். இந்த மனசுலாயோ நான் போயிட்டு வரட்டே. பாய். தேங்க்ஸ் வந்ததுக்கு. ஹாப்பி பர்த்டே. கேக் எடுத்துக்கிறேன். வரேன். பவி, நிச்சயமா நல்லதே நடக்கும், கவலைப்படக்கூடாது. ஹாப்பியா சந்தோஷமா இருக்கணும். நான் வரேன் மேம். நான் போயிட்டு வரேன். சரி மேடி. ஹாப்பி பர்த்டே பவித்ரா. நோ, ஓகே, நல்லா இருக்கு. ரொம்ப ஃபீலிங்ல இருக்க போல. தண்ணிய போட்டு வந்து என் மாமனார் மாமியார் முன்னாடி சீன் போடுறியா? ஐ திங்க் அதே சீனை தான் நீ இங்க வீட்லயும் போட்டிருப்ப. அதான் உன் புருஷன் கோச்சிட்டு போயிட்டான் போல இருக்கு இல்ல? நான் உன்னை சொன்ன நீ புரிஞ்சுக்கணும் பவி. நானா உன் குடும்பத்துக்கு ஒண்ணுமே பண்ண தேவையில்ல பவி. நீயும் உன் மாமியாரும் சேர்ந்து போடுற ஆட்டத்துல அதுவா ஆட்டம் காணுது போல. நான் இதே மாதிரி வேடிக்கை பார்த்து சந்தோஷப்பட்டு இருப்பேன். பர்த்டேவா செலிப்ரேட் பண்ற பர்த்டே? உன் அன்பு புருஷனுக்கு வீட்டு சாப்பாடு தேவையில்லை, அதான் வெளியில சாப்பிட போயிட்டான். என்னையே என் மாமனார் மாமியாருக்கு பணிவிட செய்யின்னு சொன்னல. முதல்ல உன் புருஷன் கிட்ட ஒழுங்கா இருந்து ஒழுங்கா பணிவிட பண்ணு. அப்பதான் அவன் உன் கூட இருப்பான். ஓகே? ஹாப்பி பர்த்டே. ஜோ செல்லம், நல்ல நாளும் அதுவுமா நீ இப்படி இருக்க கூடாது. சில பேரை நம்மளால திருத்தவே முடியாது, அப்படிதான் இருப்பாங்க. இது பாரு, நாம தானே அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கோம். எப்படி பேசணும், என்ன பேசணும், எப்படி நடந்துக்கணும் எதுவுமே தெரியாம ஒரு நாகரிகமே தெரியல பாத்தியா? அதுக்கெல்லாம் நம்ம ஃபீல் பண்ண கூடாது. இப்படி கூட ஆளுங்க இருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், சரியா? இது பாரு, சந்தோஷ் கரெக்டா வந்திருந்தா இப்படி எல்லாம் நமக்கு நடந்திருக்குமா? என்ன மாமியாரும் மருமகளும் ரொம்ப ஃபீலிங்ல இருக்கீங்களா? என் பேரன் பார்ட்டிக்கு வராததை நினைச்சு உங்ககிட்ட மண்டிட்டு மன்னிப்பு கேட்பான்னு நினைச்சீங்களா? அவன் ஆம்பளை சிங்கம், கர்ஜிப்பானே தவிர கவுந்து கிடக்க மாட்டான். பவி, பவி.
அதிரா என்னாச்சு சந்தோஷ் என்னாச்சு சந்தோஷ் அப்பாக்கு இப்படி ஆகும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஹேய் சந்தோஷ். இரு இரு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சந்தோஷ். ஹேய் ஹேய் இரு இரு என்னாச்சு 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 நல்லா தானே அவர் இருந்தாரு நல்லா தான் இருந்தாரு சந்தோஷ். இன்னைக்கு மும்பை போறதுக்காக ஃளைட் டிக்கெட்லாம் புக் பண்ணி இருந்தாரு. ஈவினிங் தான் ஃளைட். அப்பா ஊருக்கு போறாருன்னா ஆபீஸ்ல ஹாஃப் டே லீவ் போட்டேன். சரி ஹேய் சரி 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 என்னாச்சு ரிலாக்ஸா சொல்லு. நான் ரெடி ஆகி வெளிய ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் தான் இருந்தோம். சரி ஓகே. அப்புறமா ஒரு 5 மணிக்கு வீட்ல இருந்து கிளம்பணும். ஏர்போர்ட்டுக்கு போற வழியில தான் இப்படி ஆயிடுச்சு சந்தோஷ். ஹேய் இத பாரு சரி அழாத அழாத சொல்லு சொல்லு சரி சரி என்ன ஆச்சு கார்ல பேசிட்டே தான் போயிட்டு இருந்தோம் சந்தோஷ். லேசா வலிக்குதுன்னு நெஞ்சில கை வச்சாரு. அப்படியே சரிஞ்ச வருதா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. உடனே ஹாஸ்பிடல் கூட்டிட்டு வந்துட்டேன். சரி சரி ஆதிரா இங்க பாரு இத பாரு இத பாரு அழாத அழாத அழாதம்மா. இத பாரு இத பாரு இத பாரு ஒன்னும் ஆகாது. உங்க அப்பாவுக்கு ஒன்னும் ஆகாது ஒன்னும் ஆகாது. அவருக்கு இத பாரு அவருக்கு நல்லா ஆயிடும். அவருக்கு ஒன்னும் ஆகாது. அதிரா நான் சொல்றத கேளு. உங்க அப்பா ரொம்ப நல்ல போல்டான தைரியமான ஆளு. அதிரா அவருக்கு ஒன்னும் ஆகாது அதிரா. இல்ல சந்தோஷ் அப்பாக்கு ஏற்கனவே 2 தடவை மைல்டா செஸ்ட் பெயின் வந்திருக்கு. அதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இல்ல 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 சரி 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 இத பாரு டாக்டர் என்ன சொன்னாரு இப்போ? டாக்டர் வந்து மாசிவ் அட்டாக் ஆகிருக்கு. பிளட் சர்க்குலேஷன் ஏதோ ப்ராப்ளம் ஆகிருக்குன்னு சொல்றாங்க சந்தோஷ். என்னென்னவோ சொல்றாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல சந்தோஷ். இரு 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 அதிரா சொல்றத கேளு. அதான் டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காருல. உங்க அப்பாவுக்கு கண்டிப்பா ஒண்ணும் ஆகாது அதிரா. நீ தைரியமா இரு. அதான் நான் இருக்கேன்ல. சி டாக்டர் மறுபடியும் வந்தா நான் கேக்குறேன் என்னாச்சுன்னு. எனக்கு பயமா இருக்கு சந்தோஷ். அதிரா வெயிட் இந்த மாதிரி நேரத்துல தான் நீ இன்னும் கொஞ்சம் தைரியமா இருக்கணும் அதிரா. நான் சொல்றத கேளு. நீ கொஞ்சம் உட்காரு எங்கயாவது. வா வா நீ வா. நான் சொல்றத கேளு. நீ வா நான் பேசுறேன் அதிரா. நீ வா நான் பேசுறேன். வா கம். சந்தோஷ் எனக்கு எங்க அப்பாவை விட்டா உறவுன்னு சொல்லிக்க யாருமே இல்ல சந்தோஷ். அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அவ்வளவுதான் சந்தோஷ். நான் என்ன அவன் எனக்கே தெரியல சந்தோஷ். எங்க அப்பா நெஞ்சு புடிச்சிட்டு சாயும் போது என்ன ஒரு பார்வை பார்த்தாரு சந்தோஷ். அது 1000 அர்த்தம் இருந்துச்சு சந்தோஷ். பாவம் சந்தோஷ் எங்க அப்பா. எங்க அம்மா இறந்தப்புறம் எனக்காகவே வேற கல்யாணம் பண்ணிக்காம இருந்தாரு. வேற கல்யாணம் பண்ணா சித்தி குடும்பம் வந்துரும்னு இப்ப வரைக்கும் எனக்காகவே வாழ்றாரு. புரியுது அதிரா. அழாத ப்ளீஸ். அதிரா உங்க அப்பா இன்னும் நிறைய வருஷம் உன் கூட தான் இருக்க போறாரு. ஹேய் மெடிக்கல்ல இப்பலாம் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் நிறைய வந்துருச்சு. எல்லாமே சரி பண்ணிடுவாங்க அதிரா. அழாத நம்பிக்கையா. அதிரா இப்படி அழாம அப்பா குணமாய் வரணும்னு நீ கடவுள்கிட்ட வேண்டிக்கோ. அதிரா நான் வேணா குடிக்க ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? வேண்டாம் சந்தோஷ் வேண்டாம். சரி 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 ஓகே மறுபடியும் எப்ப சொல்றேன்னு டாக்டர் ஏதாவது சொல்லிருக்காரா? டைம் எதுவும் சொல்லல சந்தோஷ். ட்ரீட்மெண்ட் போயிட்டு தான் இருக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. பிளாங்கா இருக்கு. ஓகே பணம் ஏதாவது கட்ட சொன்னாங்களா? இனிஷியலா 25,000 கட்ட சொன்னாங்க. நான் அதை கட்டிட்டேன் ஆல்ரெடி. ஓகே சரி பயப்படாத. நான் தான் இருக்கேன்ல. பாத்துக்கலாம் பயப்படாத.